நகரத்துல இருந்து ரொம்பவும் தூரமா ஒரு அடர்த்தியான காடு இருந்தது. அந்த காட்டுல அப்பதான் குளிர்காலம் ஆரம்பிச்சிருந்தது. அந்த காட்டுல இருந்த பறவைகள் எல்லாம் கடுமையான குளிரான ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. தேவையில்லாம யாரும் வெளியில வரதே இல்ல. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள்ல காலுக்காகவும் கோரிக்காகவும் தான் குளிரை பத்தி கவலைப்படாம இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவங்களோட வீட்டுல ஹீட்டர் இருந்தது. கோரிக்காகத்தோட கணவர் காலுக்காகவும் அந்த காட்டுல போலீஸ் ஆபீசரா இருந்தது. கோரி, இந்த 500 ரூபாயை எடுத்து உள்ள வை. காலுஜி, இன்னைக்கு என்ன 500 ரூபாய் கொண்டு வந்திருக்கீங்க? வழக்கமா 100 இல்லாட்டி 200 தான் கொண்டு வருவீங்க. நம்மளோட தேவைகள் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம வாங்குற லஞ்சத்தையும் அதிகமா கேட்டு வாங்கணும். காலுஜி, நீங்க குடும்பத்து மேல வச்சிருக்க அக்கறையை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதோ ஒரு நிமிஷம் இருங்க, இந்த குளிருக்கு இதமா உங்களுக்கு சுட சுட ஆட்டுக்கால் சூப் எடுத்துக்கிட்டு வரேன். இந்த சமயத்துல தன்னோட வீட்டுக்கு பறந்து போய்கிட்டு இருந்த ரீட்டா கிளி குளிர் ரொம்ப அதிகமா இருந்ததால கோரிக்காக வீட்டுல இருந்த ஹீட்டரை பார்த்துட்டு ஜன்னல் ஓரமா வந்து உட்கார்ந்தது. ஏய் ரீட்டா, எதுக்காக இங்க வந்து உட்கார்ற? எழுந்திருச்சு போ. கோரி, வெளியில குளிர் அதிகமா இருக்கு. இந்த ஜன்னல் ஓரத்துல உட்காந்து உங்க வீட்ல இருக்கிற ஹீட்டரோட சூடான காத்த கொஞ்சம் வாங்கிக்கிறேன். என்னோட ரெக்கைகளுக்கு இந்த காத்து ரொம்ப இதமா இருக்கு. ரீட்டா, யார் வீட்டு ஹீட்டர்ல யார் குளிர் காயறது? போ அந்த பக்கம். ஆயிரக்கணக்கில் பணம் போட்டு ஹீட்டர் வாங்கி வச்சா ஓசியில குளிர் காஞ்சிட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேலேயும் இங்க உட்கார்ந்து இருந்த தண்ணிய கொண்டு வந்து மேல ஊத்திடுவேன். கோரிக்காவை இப்படி ரீட்டாவை பார்த்து சத்தம் போட ரீட்டா கிளி அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. அந்த சமயத்துல மண்டிகை கடைக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருந்த ரோனி குருவிய காலுக்காக தடுத்து நிறுத்துச்சு. இங்க பாரு ரோனி, இந்த பகுதியில 5 கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் பறந்து வரணும். ஆனா நீ 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறந்து வந்திருக்க. இல்ல இன்ஸ்பெக்டர், நீங்க சொல்றது போய். இந்த உடம்ப தூக்கிக்கிட்டு என்னால எப்படி 50 கிலோமீட்டர் ஸ்பீட்ல பறக்க முடியும்? ரோனி, ரூல்ஸ மீறினதும் இல்லாம என்ன எதிர்த்து வேற பேசுறியா? நியாயமா பார்த்தா உனக்கு 2000 ரூபாய் பெனால்டி போடணும். என்னது, 2000 ரூபாயா? இங்க பாருங்க, நான் எப்பவும் இதே ஸ்பீட்ல தான் பறந்து வருவேன். இத போய் ஓவர் ஸ்பீடுன்னு சொல்றீங்க. இங்க பாரு, உனக்கு 2000 ரூபாய் பெனால்டி போட போறேன். கையில பணம் வச்சிருந்தா இப்பவே கட்டு, இல்லன்னா 1 வாரம் ஜெயில்ல இரு. அப்பதான் உனக்கு புத்தி வரும். ஐயோ, தயவு செய்து அப்படி பண்ணிடாதீங்க. என்கிட்ட பெனால்டி கட்டுற அளவுக்கு பணமும் இல்ல. என்னால ஜெயிலையும் இருக்க முடியாது. என்னை நம்பி 2 குழந்தைங்க வீட்ல இருக்காங்க. இந்த மாதிரி ரோனி குருவிய பயமுறுத்தின காலைக்காகவும் பிறகு 100 ரூபாய் பணத்தை லஞ்சமா வாங்கிக்கிட்டு ரோனி குருவிய போக சொல்லிடுச்சு. பாபு ரோனி குருவி அது கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வச்சிருந்த காசுல 100 ரூபாய லஞ்சமா கொடுத்துட்டு அழுதுகிட்டே தன்னோட வீட்டுக்கு பறந்து போச்சு. ஒரு நாள் தன்னோட வீட்டுக்கு வந்த சோனா குருவி கிட்ட கோரிக்காவை தன்னோட கணவர் வாங்கிட்டு வந்த துணிகளை எல்லாம் ரொம்பவும் பெருமையா எடுத்து காமிச்சுக்கிட்டு இருந்தது. கோரியக்கா, இந்த ஸ்வெட்டர் போர்வை எல்லாமே ரொம்பவும் நல்லா இருக்கு. அப்புறம் இதெல்லாம் விலை ரொம்ப அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா சோனா, எல்லாமே விலை அதிகம்தான். இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை சந்தோஷமா அனுபவிக்கணும்னா செலவு பண்ணி தானே ஆகணும். கோரியக்கா, நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தா நாம நினைச்சபடி வாழ்க்கையை அனுபவிக்கலாம், அப்படிதானே? என் கணவர் போலீஸ் ஆபீசரா இருக்கிறப்ப நான் பணக்காரியா இருக்கிறதுல எந்த ஆச்சரியமும் இல்ல. ஒரு நாள் சோனா குருவியோட அம்மா சோனா குருவிய பாக்குறதுக்காக தன்னுடைய காட்டுல இருந்து பறந்து வந்தாங்க. இப்படி வந்தவங்க ரொம்ப தூரம் பனியில பறந்து வந்ததால குளிரான ரொம்பவும் கஷ்டப்பட்டாங்க. ஆனா என் கூட வாங்க, என்னோட தோழி கோரியக்கா வீட்டுக்கு போய் அங்க இருக்கிற ஹீட்டர்ல கொஞ்ச நேரம் குளிர் காஞ்சிட்டு வரலாம். அப்படியா? உன்னோட தோழி வீட்ல ஹீட்டர் எல்லாம் இருக்கா? அப்பன்னா அவங்க கண்டிப்பா பெரிய பணக்காரங்களா தான் இருக்கணும். ஆனா கோரியக்காவோட கணவர் போலீஸ் இன்ஸ்பெக்டரா இருக்காரு. அவருக்கு சம்பளம் கொஞ்சமா இருந்தாலும் தினமும் லஞ்சம் வாங்கி நிறைய பணம் சேர்த்து வச்சிருக்காரு. இப்படி தன்னோட அம்மா கிட்ட பேசின சொன்னா குருவி பிறகு அவங்களையும் கூட்டுக்கிட்டு கோரிக்காவத்தோட வீட்டை நோக்கி பறந்து போச்சு. என்ன சோனா இந்த நேரத்துல வந்திருக்க? கோரியக்கா, இவங்க என்னோட அம்மா. பக்கத்து காட்டுல இருக்காங்க. கொட்டுற பனியில ரொம்ப தூரம் பறந்து வந்ததால இவங்களுக்கு ரொம்ப குளிர் அடிக்குது. அதனால்தான் உங்க வீட்டு ஹீட்டர்ல உட்காந்து குளிர் காயலான்னு இங்க அழைச்சிட்டு வந்தேன். இங்க பாரு சோனா, ஹீட்டர் வாங்கினதுக்கு அப்புறம் அதுக்கு கரண்ட் பில் கட்டுறது எவ்வளவு செலவாகுதுன்னு உனக்கு தெரியுமா? எதுவுமே எங்களுக்கு இலவசமா கிடைக்கல. எல்லாத்துக்கும் பணத்தை எண்ணி எண்ணி கொடுக்க வேண்டியிருக்கு. என்னமோ எல்லாம் ஓசியில கிடைக்கிற மாதிரி ஹீட்டர்ல குளிர் காயறதுக்கு வாசல்ல வரிசையா வந்து நிக்கிறீங்க.
கோரிக்காவை இப்படி சொன்னதும் தன்னோட அம்மாவுக்கு முன்னாடி சோனா குருவிக்கு ரொம்பவும் அவமானமா இருந்தது. கோரி அக்கா, எங்க அம்மா ரொம்பவும் வயசானவங்க, அவங்க படுற கஷ்டத்தை தாங்க முடியாம தான் இங்க அழைச்சிட்டு வந்தேன். சோனா, இதுக்குதான் வயசானவங்கள நம்ம பக்கத்திலேயே வச்சுக்க கூடாது. எங்கேயாவது ஆசிரமத்துல கொண்டு போய் விட்டுடணும். இல்லாட்டி இப்படிதான் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மாவை எங்க வச்சுக்கணும்னு எனக்கு தெரியும். அதை பத்தி நீங்க எதுவும் சொல்ல தேவையில்லை. மனசாட்சியே இல்லாத உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தது என்னோட தப்பு. இப்படி சொன்ன சோனா குருவி பிறகு அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. என்னது, எனக்கு மனசாட்சி இல்லையா? மனசாட்சியோட உள்ளவங்க யாரும் இந்த மாதிரி பணக்காரங்களா மாற முடியாது. இப்படியே சில நாட்கள் நகர்ந்துச்சு. ஒரு நாள் புறா தன்னோட வயல்ல அறுவடை செஞ்ச நெல் மூட்டையெல்லாம் எடுத்துக்கிட்டு அதை வியாபாரம் பண்றதுக்கு பக்கத்து காட்டை நோக்கி போச்சு. இத பார்த்த காலுக்காகவும் உடனே புறாவோட தள்ளு வண்டியை வழிமறைச்சு நிப்பாட்டுச்சு. என்ன புறா, இந்த காட்டுல உள்ள எல்லா விஷயங்களுக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒன்னு உண்டு. அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? இன்ஸ்பெக்டர் சார், நான் எந்த ரூல்ஸையும் மீறல. நான் ரூல்ஸுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவன். சரி சரி, இந்த தள்ளு வண்டியோட பேப்பர்ஸை எடு. எல்லாம் சரியா இருக்கான்னு செக் பண்ணணும். சார், இந்த தள்ளுவண்டியோட பேப்பர் எல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அது இப்ப என் கையில இல்ல, வீட்ல இருக்கு. அப்ப ஒண்ணு பண்ணு, முதல்ல வண்டியை தள்ளி கொண்டு வந்து என்னோட ஸ்டேஷன்ல விட்டுடு. அப்புறம் மெதுவா நீ போய் எல்லா பேப்பரையும் எடுத்துக்கிட்டு வந்து காமிச்சிட்டு உன்னோட வண்டியை எடுத்துக்கிட்டு போ. தள்ளு வண்டியை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல விட்டா ஒரு நெல் மூட்டை கூட தேராதுன்னு புறாவுக்கு நல்லா தெரியும். அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம புறா தவிச்சுக்கிட்டு இருந்தது. சார், நான் இப்ப இந்த நெல் மூட்டைகளை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா பக்கத்து காட்டுக்கு போயாகணும். இல்லாட்டி இந்த நெல்லை வாங்குறவங்க கடையை சாத்திட்டு போயிடுவாங்க. இங்க பாரு புறா, அவசரம் உனக்கு மட்டும் இல்ல, நான் கூட தான் சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும். அதனாலதான் சொல்றேன், கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சீக்கிரமா தள்ளு வண்டியை எடுத்துக்கிட்டு போ. பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்க கஷ்டப்பட்டா இன்னைக்கு பூரா இங்கதான் நின்னுகிட்டு இருக்கணும். உடனே வேற வழி இல்லாத புறா 500 ரூபாய் பணத்தை எடுத்து காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்தது. அதை வாங்கின காலுக்காகவும் பிறகு சந்தோஷமா வீட்டுக்கு பறந்து போச்சு. நான் விடமாட்டேன், அந்த இன்ஸ்பெக்டரை சும்மா விடமாட்டேன். இங்க பாருங்க, போலீஸ் கிட்ட எல்லாம் வம்பு வச்சுக்காதீங்க. 500 ரூபாய் பணம் போனா போகட்டும். இல்ல ராணி, எல்லாரும் இப்படி சும்மா இருக்கிறதால தான் அந்த காலுக்காகத்துக்கு ரொம்ப தலகணம் பிடிச்சிருக்கு. அதோட தலகணத்தை குறைக்கணும், வாழை நறுக்கணும். இப்படி ராணி புறா கிட்ட பேசின புறா பிறகு சோனா குருவிய பார்க்க பறந்து போச்சு. சோனா, இந்த காலுக்காகத்தோட அட்டொழியம் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே வருது. இதை எப்படியாவது கையும் களவுமா பிடிச்சு அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். நீங்க சொல்றது கேட்க நல்லாதான் இருக்கு. ஆனா இதை நம்மளால நடத்தி காட்ட முடியுமா? இங்க பாரு சோனா, எனக்கு நீ கொஞ்சம் உதவி பண்ணு. நான் சொல்ற மாதிரி செய். அந்த காலுக்காகத்தோட ஆட்டத்தை நான் அடக்கி காட்டுறேன். பிறகு ஒரு நாள் காலுக்காகவும் அந்த காட்டுல ஒரு ஓரமா நின்னுகிட்டு யாராவது பறவைகள் மாட்டுவாங்களான்னு பாத்துக்கிட்டு இருந்தது. இத பார்த்த புறா சோனா குருவியோட கையில ஒரு வீடியோ கேமராவை கொடுத்து நடக்கிறது எல்லாத்தையும் ஷூட் பண்ண சொல்லுச்சு. இப்படி சொன்ன புறா பிறகு நிறைய மரக்குச்சிகளை எடுத்துக்கிட்டு அந்த வழியா பறந்து போச்சு. நிறுத்து நிறுத்து. ஆமா, இந்த மரக்குச்சிகளை எங்க இருந்து எடுத்துக்கிட்டு வர? எனக்கு என்னவோ இந்த குச்சிகளை பார்த்தா நீ எங்க இருந்தோ திருடிக்கிட்டு வந்திருக்க மாதிரியே தெரியுது. இல்ல இல்ல, இந்த மரக்குச்சிகள் எல்லாம் என்னோடதுதான். காட்டுக்குள்ள நான் சுயமா சேகரிச்சு எடுத்துக்கிட்டு வரேன். இதெல்லாம் உன்னோடதாங்கிறதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா? அப்படி இருந்தா என்கிட்ட காட்டிட்டு நீ உன்னோட வழியில போய்கிட்டே இருக்கலாம். இங்க பாருங்க இன்ஸ்பெக்டர், எதுக்கு இப்படி எல்லாம் தேவையில்லாம பேசுறீங்க? வழக்கம் போல நான் உங்களுக்கு லஞ்சமா கொஞ்சம் பணம் தரேன். என்னை விட்டுடுங்க, நான் ரொம்ப அவசரமா போகணும். அப்படின்னா இது ஆரம்பத்திலேயே சொல்ல வேண்டியது தானே. கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டு சீக்கிரமா இடத்த காலி பண்ணு. காலுக்காக இப்படி சொன்ன உடனே புறா 100 ரூபாய் பணத்தை எடுத்து காலுக்காகத்துக்கிட்ட கொடுத்துச்சு. இங்க நடக்கிறது எல்லாத்தையும் சோனா குருவி தான் வச்சிருந்த வீடியோ கேமரால படம் எடுத்துக்கிட்டு இருந்துச்சு. பிறகு புறா அந்த கேமராவில இருந்த மெமரி கார்டை எடுத்துக்கிட்டு நகரத்துல இருந்த பெரிய போலீஸ் ஆபீசரை பார்க்க போச்சு. இப்படி போன புறா நடந்தது எல்லாத்தையும் அந்த அதிகாரி கிட்ட சொல்லுச்சு. வெரி குட். காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் இப்படிதான் தைரியமாவும் புத்திசாலித்தனமாவும் இருக்கணும். இப்படி சொன்ன அந்த போலீஸ் ஆபீசர் உடனே அந்த காட்டுக்கு வந்து காலுக்காகத்தை விசாரிக்க ஆரம்பிச்சாரு. சார், தயவு செஞ்சு என் மேல எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. நான் செஞ்ச தப்பை எல்லாம் ஒத்துக்கிறேன். நான் தினமும் ஏமாந்த பறவைகள் கிட்ட லஞ்சம் வாங்கினது உண்மைதான். என்ன மன்னிச்சிருங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன்.
நடந்தது எல்லாத்தையும் கேட்ட அந்த போலீஸ் ஆபீசர் பிறகு காலுக்காகத்தை ஜெயில அடைச்சிட்டாரு. காலுக்காகம் பாவம் தான் பண்ணின தப்ப நினைச்சு ஜெயில அழுதுகிட்டே இருந்தது. அதே சமயம் லஞ்சம் வாங்கி சேர்த்த பணத்தால வாங்கின காலுக்காகத்தோட வீடு, நகைகள், விலை மதிப்பற்ற பொருட்கள் எல்லாத்தையும் அந்த காட்டு அரசாங்கம் எடுத்துக்கிச்சு. இப்படி ஒரே நாள்ல எல்லா வசதிகளையும் இழந்த கோரிக்காகம் இப்போ ஒதுங்க கூட இடம் இல்லாம கொச்ச பனியில ஒரு மரத்து மேல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தது. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாங்குற சம்பளத்தால மட்டும் நாம குடும்பத்தை நடத்த நினைச்சா அந்த வாழ்க்கை எப்பவும் நிலைச்சு நிக்கும். அதை விட்டுட்டு வசதியான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு இந்த காகங்கள் மாதிரி குறுக்கு வழியில போக ஆசைப்பட்டா அந்த வாழ்க்கையோட முடிவு இப்படிதான் இருக்கும். அந்த காட்டுல கொஞ்ச நாளா மழை தொடர்ந்து பெஞ்சுது. காலையில சாயங்காலம் ராத்திரி இப்படி கொஞ்சம் கூட இடைவெளி விடாம மழை பெஞ்சுக்கிட்டே இருந்தது. அந்த காட்டுல வாழ்ந்த பறவைகள் எல்லாம் மழை இன்னைக்கு விட்டுரும் நாளைக்கு விட்டுரும்னு எதிர்பார்த்து ஏமாந்து போனாங்களே தவிர மழை விடுற மாதிரி தெரியவே இல்லை. அந்த காட்டுல இருந்த ஒரு வீட்டுல காலுக்காகவும் கோரிக்காகவும் வாழ்ந்து வந்தாங்க. அவங்களோட ஒரே பையன் ஜக்கு ஒரு நாள் காலையில இப்படி பேச ஆரம்பிச்சான். அப்பா, பசிக்குதுன்னு சொன்னா தண்ணியை குடிச்சிட்டு தூங்குன்னு சொல்றீங்க. எனக்கு சாப்பிடாம படுத்தா தூக்கமே வர மாட்டேங்குது. இன்னைக்கு நான் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் படுப்பேன். எனக்கு சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்க போங்க. ஜக்கு, வாய மூடு. வெளியில மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியல? இப்படி தொடர்ந்து பெஞ்சுக்கிட்டு இருக்க மழையில உனக்கு நான் உணவை எங்கிருந்து கொண்டு வருவேன்? காலுஜி, ஜக்குவை ஏன் திட்டுறீங்க? அந்த சின்ன குழந்தைக்கு என்ன தெரியும்? 2 நாளா தொடர்ந்து சாப்பிடாம இருந்தா எல்லா குழந்தைங்களும் இப்படிதான் பேசும். இன்னைக்கு எப்படியாவது அவனுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்கணும். கோரி, நேத்து கூட தான் நான் வெளியில போய் உணவு கிடைக்குதான்னு பார்த்துட்டு வந்தேன். காட்டுல எந்த பகுதியை பார்த்தாலும் தண்ணீர் தான் தேங்கி நிக்குது. அப்படின்னா இன்னைக்கு நீங்க போக வேண்டாம், நான் போறேன். என் பையனுக்காக நான் எப்படியாவது ஏதாவது ஒரு உணவை கொண்டு வந்து தான் ஆகணும். கோரி, அப்படி போறதா இருந்தா ஜாக்கிரதையா போ. ஏன்னா இந்த மழையில நாம மட்டும் உணவு கிடைக்காம பட்டினி கிடக்கல, நம்மளை வேட்டையாடி சாப்பிட்ற கழுகுகளும் ரொம்ப பசியில தான் இருப்பாங்க. காலுஜி, உங்க அட்வைஸுக்கு ரொம்ப நன்றி. எது நடந்தாலும் சரி, ஜக்குவுக்காக இன்னைக்கு நான் உணவு தேட வெளியில போய் தான் ஆகணும். இப்படி சொன்ன கோரிக்காகம் கொட்டுற மழையில நனைஞ்சுக்கிட்டே உணவு தேட பறந்து போச்சு. அதே சமயம் சோனாக்குருவி வீட்லயும் இதே நிலைமை தான் இருந்தது. அம்மா அம்மா, சீக்கிரம் இங்க வாங்க. குக்கு மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான். பியூட்டி இப்படி கத்துறதை கேட்ட சோனாக்குருவி வேகமா பறந்து அந்த இடத்துக்கு வந்தது. பிறகு மழை தண்ணீரை பிடிச்சி குக்குவோட வாயில சொட்டு சொட்டா ஊத்துச்சு. பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு குக்கு கண்ணை திறந்து பார்த்தா. குக்கு, இப்ப எப்படிடா இருக்கு? உனக்கு வேற ஒன்றும் இல்லையே? இல்லம்மா, இப்ப நான் நல்லா இருக்கேன். திடீர்னு லேசா மயக்கம் வந்துருச்சு. என்னை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. குக்கு, நீ 2 நாளா ஒன்றும் சாப்பிடல, அதனாலதான் உனக்கு மயக்கம் வந்துருச்சு. இருந்தாலும் அம்மாவோட என்ன பண்ண முடியும்? மழை விட்டாதானே அவங்க போய் உணவு தேடி கொண்டு வருவாங்க. இல்லை பியூட்டி, இதுக்கப்புறமும் அந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது. நீ தம்பியை பத்திரமா பார்த்துக்க. நான் போய் எப்படியாவது உங்களுக்கு உணவு தேடி கொண்டு வரேன். அம்மா, இந்த மழையில நீங்க வெளியில போக வேண்டாம். நீங்க எங்க கூடவே இருங்க. நாங்க பசியோட இருந்துடுவோம். ஆனா நீங்க இல்லாம நாங்க இருக்க மாட்டோம். இங்கே பாருங்க குழந்தைங்களா, எனக்கு ஒன்றும் ஆகாது. நீங்கள் கவலைப்படாமல் வீட்டில் இருங்க. நான் உணவு எடுத்துட்டு கண்டிப்பாக வீட்டுக்கு திரும்பி வருவேன். இப்படி சொன்ன சோனாக்குருவி பிறகு உணவு தேடுறதுக்காக அந்த மழையிலையும் பறந்து போச்சு. அந்த காட்டில் அப்போ எங்கே பார்த்தாலும் கருமேகங்களாக காய்ச்சலிச்சது. சரியாக பாதை கூட தெரியல, ஒரே இருட்டாக இருந்தது. உணவு தேடி போன கோரிக்காகத்துக்கு உணவு கிடைக்கல. ஒரு இடத்துல ஒரு காஞ்ச குச்சி தான் கிடைச்சது. எதுக்கும் இந்த குச்சியை நாம எடுத்துக்கிட்டு போறது நல்லது. அப்பதான் எதிரிகள் எதிரில் வந்தா நாம உயிரோட தப்பிக்கலாம். இப்படி யோசிச்ச கோரிக்காகவும் பிறகு அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு உணவு தேட பறந்து போச்சு. அந்த காட்டுல இருந்த ஒரு கழுகு அடர்த்தியா வளர்ந்திருந்த செடிகளுக்கு இடையில மறைவா உட்காந்துக்கிட்டு யாராவது பறவைகள் வராங்களான்னு பார்த்துக்கிட்டு இருந்தது. இப்படி உட்கார்ந்திருந்த கழுகு அந்த வழியா பறந்து வந்த சோனாக்குருவிய பார்த்துருச்சு. வந்துருச்சு, நம்ம பசியை போக்குற மாதிரி ஒரு உணவு வந்துருச்சு. 2 நாளா உணவு கிடைக்காம என் மனைவி கிட்ட திட்டு வாங்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு இந்த குருவியை எப்படியாவது பிடிச்சுக்கிட்டு போய் அவகிட்ட நல்ல பேர் வாங்கணும். இப்படி யோசிச்ச அந்த கழுகு சோனாக்குருவியை வேட்டையாட தயாரா இருந்தது. இப்படி ஒரு ஆபத்து செடிகளுக்கு இடையில மறைஞ்சிருக்க தெரியாத சோனாக்குருவி அந்த கழுகு இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல பறந்து போச்சு.
இந்த சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கழுகு சோனா குருவி மேல பாஞ்சு அதை கீழே தள்ளி மேலே ஏறி உட்காந்துருச்சு. இங்க பாரு குருவி, நீ நான் எதிர்பார்த்த வெயிட் இல்ல. ஒன்ன சாப்பிட்டா என் மனைவியோட முழு வயிறும் நிறையாட்டி கூட அரை வயிறாவது நிறையும். அது போதும் எனக்கு. இங்க பாரு கழுகு, என்னை உயிரோட விட்டுடு. எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. நான் உணவு எடுத்துட்டு வருவேன்னு அவங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. என்னது, உன்னை விட்டுடணுமா? உன்னையும் விட்டுட்டு நான் வெறுங்கையோட போனா என் மனைவி என்னை வீட்டை விட்டே விரட்டிடுவா. கழுகும் சோனா குருவியும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கப்ப அந்த வழியா வந்த கோரிக்காவை இவங்களை பார்த்துருச்சு. ஐயோ, பாவம் இந்த சோனா குருவி. நாம எப்படியாவது காப்பாத்தி ஆகணும், இல்லைன்னா 2 குழந்தைங்க அனாதை ஆயிடுவாங்க. இப்படி நினைச்ச கோரிக்காகம் பிறகு பின்பக்கமா பறந்து போய் கழுகு தரக்கையில இருந்த குச்சால அடிக்க ஆரம்பிச்சது. கோரிக்காகம் கழுகோட தலையை அடிச்சதால கழுகு மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. சோனா, நீ நல்லா தானே இருக்க? உனக்கு ஒன்றும் காயம் இல்லையே? கோரியக்கா, நான் நல்லா தான் இருக்கேன். நல்ல சமயத்தில் நீங்கள் வந்து என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க. இல்லைன்னா இந்நேரம் என்னோட 2 குழந்தைங்களும் அனாதையாக இருப்பாங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்கிறதுனே தெரியல. சோனா, உன் உயிரை காப்பாத்தினதால நான் நல்ல பறவையா மாறிட்டேன்னு நினைச்சிடாத. எப்பவும் மற்றவங்களுக்கு கெட்டது செஞ்சே அழுத்து போச்சு. ஒரு சேஞ்சுக்காக தான் உன்னை இப்போ காப்பாத்தினேன். அப்புறம் இந்த மழையில நீ எதுக்காக வெளியில வந்த? கோரியக்கா, என்னோட குழந்தைங்கள் 2 பேரும் பட்டினி கிடக்குறாங்க. அதை பார்க்க சகிக்காம தான் உணவு தேட வெளியில் வந்தேன். ஆமா ஆமா, நான் கூட அப்படிதான். ஜக்கு பசியில தூக்கம் வராம அழுதுகிட்டு இருந்தான். அதை பார்க்க பொறுக்காம தான் நான் கூட வெளியில வந்தேன். சரி சோனா, நாம இந்த இடத்த விட்டு சீக்கிரம் கிளம்பணும். கழுகுக்கு மயக்கம் தெளிஞ்சிடுச்சுன்னா நம்ம 2 பேருமே அதுக்கு உணவாயிடுவோம். இப்படி பேசிக்கிட்ட காலுக்காகவும் சோனா குருவியும் பிறகு அந்த இடத்த விட்டு உணவு தேட பறந்து போனாங்க. இப்படி பறந்து வந்த இவங்க 2 பேரும் எங்கெங்கயோ தேடி பார்த்தோம். உணவு இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. எல்லா இடங்களும் தண்ணீரால நிரம்பி வழிஞ்சது. எப்படியாவது உணவு தேடி எடுத்துக்கிட்டு போயாகணுங்கிற எண்ணத்துல பறந்து வந்த இவங்க 2 பேரும் தங்களுடைய காட்டை விட்டு ரொம்ப தூரம் வந்துட்டாங்க. அந்த இடத்துல எல்லாம் மழை பெய்யவே இல்லை. தரையெல்லாம் காஞ்சி இருந்தது. மழை நீரை எங்கேயுமே பார்க்க முடியல. இப்படி வந்தவங்க ஒரு இடத்துல நிறைய மூங்கில் மரங்கள் இருக்கிறத பார்த்துட்டு அங்க வந்து உட்கார்ந்தாங்க. அங்க இருந்த மூங்கில் மரங்கள்ல நிறைய மரங்கள் ரொம்பவும் வயதானதா இருந்தது. அந்த வயதான மரங்கள்ல மூங்கில் அரிசியும் காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருந்தது. சோனா, அங்க பாரு, அங்க உள்ள நிறைய மூங்கில் மரங்கள்ல மூங்கில் அரிசி காய்ச்சி தொங்கிக்கிட்டு இருக்கு. கோரியக்கா, இந்த மூங்கில் அரிசியை என்ன சாப்பிடவா முடியும்? அப்புறம் என்ன பண்ணுவாங்க? நான் சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்க பாட்டி இந்த மூங்கில் அரிசியில நிறைய தின்பண்டங்கள் செய்து கொடுத்துருக்காங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்புறம் சோனா குருவியும் கோரிக்காகவும் நிறைய மூங்கில் அரிசியை சேகரிச்சு கட்டி எடுத்துக்கிட்டு தங்களோட காட்டுக்கு திரும்பி வந்தாங்க. இவங்க தங்களோட காட்டுக்கு வந்தப்ப மழை இங்கேயும் சுத்தமா விட்டு இருந்தது. தன்னோட வீட்டுக்கு வந்த கோரிக்காகவும் அந்த மூங்கில் மரத்துல இருந்த அரிசியை எடுத்து தன்னுடைய பையன் ஜக்குவுக்கு கொடுத்தது. சாப்பிடு ஜக்கு, இந்த அரிசி ரொம்பவும் சுவையா இருக்கும். ஆமா சோனா, நீ என்ன இதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? நீனும் சாப்பிடு. பிறகு சோனா குருவியும் ஜக்குவும் அந்த மூங்கில் அரிசியை சாப்பிட்டு பார்த்தாங்க. கோரியக்கா, நீங்க சொன்னது உண்மைதான். இந்த அரிசி நல்ல சுவையா இருக்கு. அப்புறம் இந்த அரிசியில வர வாசம் எனக்கு ரொம்பவும் பிடிச்சிருக்கு. பிறகு ரொம்பவும் சந்தோஷமான சோனா குருவி தன்னுடைய வீட்டுக்கு அந்த மூங்கில் அரிசியை தூக்கிட்டு பறந்து போச்சு. வீட்டுக்கு போன சோனா குருவி தன்னோட குழந்தைங்களுக்கு மூங்கில் அரிசியை சாப்பிட கொடுத்தது. குக்குவும் பியூட்டியும் மூங்கில் அரிசியை வயிறு நிறைய சாப்பிட்டாங்க. அம்மா, இந்த மூங்கில் அரிசி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல வாசமாவும் இருக்கு. அம்மா, இந்த மூங்கில் அரிசியை பச்சையாதான் சாப்பிட முடியுமா, இல்ல இதுல கிச்சடியும் பண்ணலாமா? பியூட்டி, இது உண்மையிலேயே ஒரு நல்ல யோசனை தான். இதுல கிச்சடி பண்ணாலும் நல்லாதான் இருக்கும். நான் இப்பவே இந்த மூங்கில் அரிசியில கிச்சடி தயார் பண்றேன். பிறகு உடனே கிச்சனுக்குள்ள போன சோனா குருவி அடுப்பை பத்த வச்சு மூங்கில் அரிசியில கிச்சடியை தயார் பண்ணுச்சு. குழந்தைங்க 2 பேரும் கிச்சடியை ரொம்ப ஆசையா சாப்பிட்டாங்க. அம்மா, இன்னும் கொஞ்சம் கிச்சடி இருந்தா கொடுங்க, எனக்கு இன்னும் சாப்பிடணும் போல இருக்கு. பிறகு சோனா குருவி தாங்கிட்ட இருந்த மூங்கில் அரிசி எல்லாத்துலயும் கிச்சடி செஞ்சது. தன்னோட குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு பிறகு மீதி இருந்த கிச்சடிய காங்கள் கிட்ட கொண்டு போச்சு. காலுக்காகவும் கோரிக்காகவும் அது ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. சோனா, நான் சின்ன வயசுல மூங்கில் அரிசி சாப்பிட்டு இருக்கேன். ஆனா இப்படி கிச்சடி செஞ்சு சாப்பிட்டதில்ல. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு.
சரி கோரி அக்கா, நான் கிளம்புறேன். நான் மறுபடியும் மூங்கில் அரிசி எடுக்க அந்த காட்டுக்கு போக போறேன். சோனா, உனக்கு மூங்கில் அரிசி வேணும்னா என்கிட்ட இருக்கிறதுல கொஞ்சம் எடுத்துக்கிட்டு போ. எதுக்காக இப்ப நீ தனியா அவ்வளவு தூரம் போகணும்? இல்ல கோரி அக்கா, நாமளும் நம்ம குழந்தைங்களும் இப்ப சாப்பிட்டோம், நம்மளோட பசி போயிடுச்சு. நம்மள மாதிரி எவ்வளவு பறவைகள் இந்த காட்டுல பசியா இருப்பாங்க. அவங்களுக்காக இன்னொரு தடவை அந்த காட்டுக்கு போய் மூங்கில் அரிசி எடுத்துக்கிட்டு வர போறேன். சோனா, இப்படி ஒரு யோசனை எதனால எங்களுக்கெல்லாம் வராம உனக்கு மட்டும் வருது? கோரி, அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணணுங்கிற விஷயம் நமக்கெல்லாம் சிந்தனையில மட்டும்தான் இருக்கு. ஆனா சோனாவுக்கு அது உணர்வுல கலந்துருக்கு. சரி சரி, கிளம்புங்க, நானும் வரேன். 3 பேரும் போய் நம்மளால முடிஞ்ச அளவு மூங்கில் அரிசி எடுத்துக்கிட்டு வருவோம். இப்படி கதை பேசிக்கிட்டே அந்த காட்டுக்கு போன இவங்க 3 பேரும் நிறைய மூங்கில் அரிசி எடுத்துக்கிட்டு திரும்பி வந்தாங்க. மறுபடியும் அந்த அரிசியை வச்சு கிச்சடி பண்ணி மழையால பாதிக்கப்பட்ட பறவைகளுக்கும் அவங்களோட குழந்தைங்களுக்கும் வயிறார சாப்பாடு போட்டாங்க. என்ன நண்பர்களே, ஏதோ ஒரு விஷயத்தால பாதிக்கப்பட்ட மத்தவங்களுக்கு நாம உதவி செய்யும் போது நம்ம மனசுக்குள்ள ஒரு தனி சந்தோஷம் வரும் தானே?